தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குனியமுத்தூரில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மத்திய அரசுடன் உள்ளாட்சியிலே அற்புதமான நல்லாட்சி முடிந்ததற்காக 143 விருதுகளை பெற்றவர். கோவை மாவட்டம் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர். இந்த தென்னிந்தியாவின் மான்செஸ்டரை வடிவமைத்த சிற்பி 7000 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு நலத்திட்டங்களை, பல்வேறு நலப்பணிகளை, மேம்பாலங்களை, உயர்மட்ட மேம்பாலங்களை, ஆஸ்பத்திரிகளை, குடிநீர் தொட்டிகளை, மேல்நிலை தொட்டி, சம்பு, தார்ச்சாலை, இப்படி வடிகால் வசதி, கோவை மாவட்டத்தை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து சென்ற 3 கூட்டு குடிநீர் திட்டம், அத்திக்கடவு அவகாசி திட்டத்தை தந்து மக்களுடைய குடிநீர் நீர் தேவையை பூர்த்தி செய்த அற்புத மனிதர். வாழும் காலத்தில் வரலாறு படைக்கிற மாண்புமிகு அருமையர்கள் SP வேலுமணி அவர்கள் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் இப்போது துவங்கி இருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு கோவை புறநகர் மாவட்டத்தில் 24 பேரூராட்சிகளிலும் 6 பகுதி கிளைகளிலும் 4 நகரங்களிலும் 34 இடங்களிலே 55 சட்டமன்ற தொகுதிகளில் இதே நேரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கு நடைபெறுகிற இந்த நிகழ்விற்கு இந்த மண்ணின் மைந்தர், ஏழை பங்காளர், இளைஞவர், படித்தவர், பண்பாளர், சாதனை செல்வர், ஓய்வறியா உழைப்பாளி மாண்புமிகு அருமையுடன் SP வேலுமணி அவர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் தலைமையாகி நடத்தி கொள்வார் அன்போடு வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கோவை குனியமுத்தூரில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சசிகுமார், விவரங்களை பதிவு. வணக்கம் உமேஷ். முன்னாள் முதல்வரும் கழகத்தின் பொதுச் செயலாளருமான புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் வேண்டுகோளை அடுத்து தமிழகத்தின் போதைப் பொருட்களின் தலைநகரமாக மாற்றி இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் தமிழகத்திற்கு தலைகுனிவை ஏற்படுத்திய திமுக அரசை பதவி விலக வலியுறுத்தியும், அதேபோல் தமிழகத்தில் பரவி வரக்கூடிய போதை பழக்க வழக்கங்களை, போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்தும் மாபெரும் மனித சங்கிலி போராட்டமானது கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குனியமுத்தூர் பகுதியில் பல்லாயிரம் மக்கள் திரண்ட மாபெரும் மனித சங்கிலி போராட்டமானது முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. அதைத்தான் உமேஷ் நாம் தற்பொழுது நேரலையில் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். கோவை குனியமுத்தூரில் நடைபெற்று வரும் மாபெரும் மனித சங்கிலி போராட்டத்தில் அதிமுகவினர் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக ஆட்சியிலே மூளை முடுக்கு எல்லாமே கஞ்சா பொருட்கள் கிடைக்குதடா. விதவிதமாக போதை பொருட்கள், விதவிதமாக போதை பொருட்கள் விடியா திமுக ஆட்சியிலே மூளை முடுக்கெல்லாம் கிடைக்குதடா. மாறி போச்சு, மாறி போச்சு. போதை பொருள் மாநிலமாக, போதை பொருள் கேந்திரமாக தமிழ்நாடே மாறி போச்சு. வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. ஸ்டாலின் அரசே, பொம்மை அரசே, திமுக அரசே, விடியா அரசே, வெட்கக்கேடு.
வெட்கக்கேடு கண்டிக்கின்றோம் போதை பொருள் மாஃபியாவோடு தொடர்பில் உள்ள திமுகவை கண்டிக்கின்றோம் காப்பாற்றுவோம் கஞ்சா மற்றும் போதை பிடியிலிருந்து மாணவர்களை காப்பாற்றுவோம் இளைஞர்களை காப்பாற்றுவோம் கஞ்சா போதை பிடியில் இருந்து தமிழ்நாட்டு இளைஞர்களை காப்பாற்றுவோம் வேதனையாச்சு விடியா திமுக ஆட்சியிலே வாக்களித்த மக்களின் வாழ்க்கை வேதனையாச்சு வெட்கக்கேடு விடியா அரசே திமுக அரசே போதை பொருள் மாஃபியாவோடு தொடர்பில் இருக்கும் திமுகவே வெட்கக்கேடு கேள்விக்குறியாச்சு திராவிட மாடல் தம்பட்ட ஆட்சியிலே வாக்களித்த மக்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாச்சு சீரழியுது கொலை கொள்ளை கற்பழிப்பு போதை பொருள் வழிப்பறிதான் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் தமிழ்நாடே சீரழியுது தமிழ்நாடே சீரழியுது என்னாச்சு பொம்மை முதல்வரே என்னாச்சு நீட் தேர்வு ரத்து ரகசியம் என்னாச்சு மக்களை ஏமாற்ற நாடகம் நடத்தி வாங்கிய கையெழுத்தோ குப்பை தொட்டிக்கு போயாச்சு என்னாச்சு பொய் வாக்குறுதிகள் அள்ளி தெளித்து பின்புற வாசல் வழியாக ஆட்சியை பிடித்த திமுகவே ஆட்சியை பிடித்த பொம்மை முதல்வரே என்னாச்சு கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் ஸ்டாலின் குடும்ப ஆட்சியிலே பொம்மை முதல்வர் ஆட்சியிலே விடியா திமுக ஆட்சியிலே எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் திமுக அரசே துணை போகாதே குற்றச் செயலில் ஈடுபடுவர்களுக்கு போதை பொருள் மாஃபியாவுக்கு துணை போகாதே அழிக்காதே ஒரு குடும்பம் வாழ்ந்திடவே ஸ்டாலின் குடும்பம் வாழ்ந்திடவே தமிழ்நாட்டையே அழிக்காதே பதவி விலகு பொம்மை முதல்வரே விடியா அரசின் முதல்வரே பதவி விலகு போதை பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தாத ஸ்டாலின் பதவி விலகு விரட்டிடுவோம் போதை பொருள் மாஃபியாவுக்கு துணையாய் இருக்கும் விடியா அரசை விரட்டிடுவோம் முடிவு கட்டுவோம் ஸ்டாலின் தலைமையிலான கொடுங்கோல் ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் வேண்டுமடா சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க எங்கள் ஆட்சி வேண்டுமடா
எங்கள் தங்கம் எடப்பாடியார் ஆட்சி வேண்டும் வேண்டும் வேண்டுமடா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இங்கே வேண்டுமடா காப்போ காப்போ ஜனநாயகத்தை காப்போ ஒழிப்போம் ஒழிப்போம் தமிழகத்தில் போதைப் பொருளை ஒழிப்போம் விடியா அரசின் அராஜகங்களை ஒழிப்போம் எத்தனை தடைகள் வந்தாலும் எங்கள் பயணம் நிற்காதே எத்தனை தடைகள் வந்தாலும் எங்கள் பயணம் நிற்காதே கழக கோடி தாழாதே எங்கள் வீரம் தகராதே எங்கள் வீரம் தகராதே கோவை எங்கள் கோட்டையடா கோவை எங்கள் கோட்டையடா எஸ்பி எங்கள் தலைவனடா கோவை எங்கள் கோட்டையடா கோவை எங்கள் கோட்டையடா எஸ்பி வீரான் தலைவனடா வெல்லட்டும் வெல்லட்டும் போதை பொருளை ஒழித்திடவே போதை மாஃபியாவோடு தொடர்பில் இருக்கும் அரசை கண்டித்து நடக்கின்ற போராட்டம் மனித சங்கிலி போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் கரம் கோர்த்து நிற்கின்றோம் வெல்லட்டும் புரட்சி தமிழர் எடப்பாடிய தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் வெல்லட்டும் முழங்குது பார் எடப்பாடியார் படை இங்கு முழங்குது பார் கிழியுது பார் விடியா அரசின் செவிப்பறைகள் கிழியுது பார் வாழியவே பேரறிஞர் அண்ணா புகழ் வாழியவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ் வாழியவே ஓங்குகவே புரட்சி தலைவி அம்மாவே நெடும் புகழ் ஓங்குகவே வெல்கவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெல்கவே தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் அதிமுக சார்பில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குனியமுத்தூரில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி தலைமையில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் அனைவரும் ஆர்ப்பரித்து கண்டன முழக்கங்களை எழுப்பிய காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம். கோவை மாவட்டத்தில் 50 ஆண்டு காலம் இல்லாத வளர்ச்சியை 5 ஆண்டுகளிலே உருவாக்கி காட்டிய அமைச்சர் பெருமகன், முன்னாள் அமைச்சர் பெருமகன், சாதனை நாயகன், கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளர், எதிர்க்கட்சி கொறடா, போற்றுதலுக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற பேரன்புக்கும் பெருமரியாதைக்குரிய தொண்டர்களே, தோழர்களே, இதை கவனித்துக் கொண்டிருக்கிற பொதுமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் வழங்குகிறேன். தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு மனித உடலிலே ஒரு கேன்சர் கட்டி வந்தால் எவ்வளவு பெரிய ஆபத்தை இந்த கேன்சர் உருவாக்குமோ
அதற்கு நிகராக இந்த நாட்டுக்கு பிடித்திருக்கிற கேன்சர் கட்டி கடந்த 10 நாட்களுக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்டது. உலகம் முழுவதும் இயங்குகிற போதைப் பொருள் விற்கிற மாஃபியா தமிழ்நாட்டிற்குள்ளே செயல்பட்டுக் கொண்டிருந்ததும், அந்த போதை மாஃபியாவினுடைய தலைவன் இந்த நாட்டின் முதலமைச்சரின் வீட்டுக்குள்ளேயே இருந்ததும் இன்றைக்கு தெரிய வந்திருக்கிறது. அந்த போதைப் பொருள் மன்னன் ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கிறான். தமிழ்நாட்டில் இருந்து விற்கப்பட்ட இந்த போதைப் பொருட்களினுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 1 கிலோ போதைப் பொருளினுடைய விலை 1.5 கோடி ரூபாய் என்கிறான். 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள 1 கிலோ போதைப் பொருளை பல டன் கணக்கான கிலோக்கள் விற்றிருக்கிறான். இந்த ஜாபர் சாதிக் என்கிற இந்த போதை மன்னன், போதைப் பொருள் இயக்கத்தினுடைய அந்த குழுவினுடைய அந்த கேங்குடைய லீடர் ஸ்டாலின் அவர்களோடு, ஸ்டாலினுடைய மகன் நம்முடைய அமைச்சர் உதயநிதியோடு, அவருடைய மனைவி மரியாதைக்குரிய கிருத்திகா ஸ்டாலின் அவர்களோடு பொருளாதார ரீதியாக தொடர்பு வைத்திருந்தார் என்பது இன்றைக்கு வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது. இவ்வளவு பெரிய உலக அளவிலான சர்வதேச மாஃபியா கும்பலினுடைய தலைவன் இங்கே இவ்வளவு சாதாரணமாக போதைப் பொருள் விற்கிற வேலையை செய்திருக்கிறான். திமுகவிலே உறுப்பினராக இருந்திருக்கிறான். திமுக தலைவரினுடைய குடும்பத்தோடு நெருக்கமாக இருந்திருக்கிறான் என்றால் ஒரு கேள்வி எழுகிறது. திமுக குடும்பம், திமுக தலைமையினுடைய குடும்பம் இவர்களுக்கு ஆதரவாக நின்றிருக்கிறதா என்கிற சந்தேகம் இன்றைக்கு சாதாரண குடிமகனுக்கும் வந்திருக்கிறது. உண்மையா இல்லையா? அன்பான பெரியவர்கள் யோசித்து பாருங்க. எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களாகட்டும், எங்களுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்களாகட்டும், கடந்த ஓராண்டுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய செய்தியை தமிழ்நாடு முழுவதும் பேசினார்கள். ஸ்டாலின் ஆட்சி அமைந்த 2 வருடங்களில் ஸ்டாலினுடைய மகனும் மருமகனும் மட்டும் 30,000 கோடி ரூபாய் கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்று அன்றைய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசிய செய்தியை நாங்கள் தெளிவாக பேசினோம். இன்றைக்கு கேட்கிறோம், 30,000 கோடி ரூபாயை 1.5 வருடத்தில் 2 பேர் எப்படி சம்பாதிக்க முடியும்? அரசு திட்டங்களிலே இருந்து திருடினாலும் கூட அவ்வளவு பெரிய தொகையை திருடி இருக்க முடியாது என்றால், இன்றைக்கு தேசிய ஊடகங்கள் சொல்வதைப் போல, தேசிய ஊடகங்கள் ஜாபர் சாதிக் கைதான அன்றைக்கு செய்தி வெளியிட்டதைப் போல மணி லாண்டரிங்ல ஜாபர் சாதிக் என்கிற போதைப் பொருள் மாஃபியா கும்பலினுடைய தலைவனோடு மணி லாண்டரிங்ல உதயநிதி ஸ்டாலின் ஈடுபட்டாரா என்கிற கேள்வி வலிமைப்படுகிறது. 30,000 கோடி எப்படி கிடைச்சது உனக்கு என்றால், நாட்டிலே போதைப் பொருளை விட்டு இங்கே இருக்கிற எங்கள் மாணவர்களை, எங்கள் இளைஞர்களை போதை நோயாளிகளாக மாற்றி மனநோயாளிகளாக சுட்டவிட்டு அதிலே கிடைத்த கோடிக்கணக்கான ரூபாய், ஆயிரக்கணக்கான கோடிகளை எடுத்து வந்து எங்க வீட்டுக்குள்ளேயே நீ வெள்ளி கொலுசு கொடுத்திருக்கீங்கன்னா நீ எவ்வளவு பெரிய கிரிமினல். அன்பான பெரியவங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய கிரிமினல் என்றால். இந்த அரசுக்கு இந்த போதைப் பொருள் புழக்கத்தை அனுமதித்து இது நடைபெறுவதற்கு காரணமாக நின்ற இந்த அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை இன்றைக்கு உருவாக்க வேண்டிய நிலையிலே தமிழக மக்கள் இருக்கிறார்கள். அன்பான பெரியவர்களே, ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்ட பிறகு திமுகவினுடைய அமைச்சர்கள் திமுக குடும்பத்தை மட்டும் காப்பாத்திக்க பார்க்கல, ஜாபர் சாதிக்கையும் காப்பாத்திக்க பார்க்காங்க. இந்த நாட்டினுடைய சட்டத்துறை அமைச்சர் கேட்கிறாரு, 15ஆம் தேதியே ஜாபர் சாதிக்கு வந்து தேடப்படும் குற்றவாளி அறிவிச்சிட்டீங்களே, 21ஆம் தேதி அன்னைக்கு அவர் தமிழ்நாட்டிலே ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறாரே, எப்படி அவரால் கலந்து கொள்ள முடிந்ததுன்னு நீங்களோ நானோ கேட்ட பரவாயில்ல, பாமர மக்கள் கேட்டா பரவாயில்ல, இந்த நாட்டினுடைய சட்டத்துறை அமைச்சர் கேட்கிறார். ஐயா சட்டத்துறை அமைச்சரே, எஸ்பி தலைமையிலே நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருந்து அதே கேள்வியை நான் கேட்கிறேன். 15ஆம் தேதியே தேடப்படும் குற்றவாளி சொல்லப்பட்ட ஜாபர் சாதிக் தமிழ்நாட்டில் எப்படியா 21ஆம் தேதி நடந்த சினிமா விழாவில் கலந்துகிட்டார்? இந்த நாட்டினுடைய போலீஸ் எதையா செஞ்சுட்டு தேடப்படும் குற்றவாளி, இந்தியாவால் தேடப்படும் குற்றவாளி, நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவால் தேடப்படுகிற குற்றவாளி, என்ஐஏவால் தேடப்படுகிற குற்றவாளி, சிபிஐயால் தேடப்படுகிற குற்றவாளி தமிழ்நாட்டில் படம் எடுத்து பட நிகழ்ச்சியை கலந்துக்கிறான். தமிழ்நாடு போலீஸ் வேடிக்கை பார்க்குது, அவனுக்கே பரிசு வேற கொடுக்குது. அது ஒரு கொடுமை. அப்ப நினைச்சு பாருங்க, அப்பாவி மக்கள் ஒரு போஸ்ட் ஒட்டணும்னா நம்ம போஸ்ட ஓடி ஓடி கிழிக்கிற காவல்துறை கிரிமினல் குற்றவாளிய மாஃபியா கும்பலின் தலைவனுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு ஐயா இந்த நாட்டில்
இதை தட்டி கேட்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. அதனாலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மனித சக்தி இணைந்தால், எந்த மக்கள் சக்தி இணைந்து விட்டால் எந்த அரசையும் தூக்கி குப்பை தொட்டியிலே வீசுகிற ஆற்றலை மக்கள் பெற்று விடுவார்கள். அதற்காகத்தான் மனித சங்கிலி போராட்டத்தை அறிவித்து இந்த மாபெரும் போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் வெளிப்படையாக சொல்லுகிறோம், திமுகவினுடைய வழக்கறிஞர் வில்சன் மிரட்டுறார். அப்படியே நேற்று திமுக தலைவர்கள் மீது ஆதாரமில்லாத குற்றச்சாட்டை வைத்து ஜாஃபர் சாதிக்கோடு தொடர்பு படுத்தி பேசினா வழக்கு போடுவாங்களாம். நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன், இது என்னுடைய கருத்து. நீ சரியான ஆள், வழக்கு போடு. நாங்கள் வழக்கை சந்திக்க தயாராக இருக்கிறோம். முதலமைச்சரினுடைய மருமகள் போதைப் பொருள் மாஃபியா கும்பலினுடைய தலைவர் நடித்த படத்துக்கு டீசர் வெளியிட போனது சத்தியம். அவனிடம் பணம் பெற்று என்பது சத்தியம். இதை நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். இதற்கு தார்மீக பொறுப்பேற்று இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் பதவி விலக வேண்டும், ஜனநாயக பூர்வமான நியாயமான கோரிக்கை வைக்கிறோம். இதுக்கு நீ வழக்கு போடுவீங்கன்னா அதிமுக தூக்குறதுங்கிறது தயாரா இருக்கிறான். தயாராயிட்டு நெஞ்சுரத்தோட தான் இந்த கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம். நீ வழக்கு போது நாங்கள் வழக்கு சந்திக்கிறோம். இந்த மிரட்ட கூடாது. நேற்று ஸ்டாலினுடைய முதலமைச்சருடைய மருமகள் நேற்று பதிவு போடுறாங்க. ஓட்டு போட்ட மக்கள் நினைச்சு பாருங்க, இந்த ஜாபர் சாதி விஷயத்துல பேசிட்டு இருக்கிறவங்க பைத்தியக்காரன். நாங்க எங்கேயோ திருட்டுறையில் வந்தவனை கூட்டிட்டு வந்து இந்த நாட்டினுடைய தலைவனாக்கி அவனுடைய குடும்பமே இந்த மண்ணை கொள்ளையடித்து கொளுத்தது போதாதுன்னு எங்க இளைஞர்களையும் பொண்ணு அந்த பணத்திற்கு போய் பொழைத்தோன்னு நினைக்க ஈனப்பிறவிகளை அரசியலையே அனுமதித்த பைத்தியக்காரர்கள் தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். எவ்வளவு திமிர் இருக்கும் உனக்கு? யார் பைத்தியம்? போதைப் பொருள் விற்கிறவனோட தொடர்பு இருந்து நீ திருட்டுத்தனமா பண்ணிருக்கியா? அது பேச நாங்க பைத்தியமா? அப்ப மக்கள் கேள்வி கேட்கணும், எதிர்த்து கேட்கணும். இந்த மோசடி அரசை குப்பை தொட்டியில தூக்கி வீசுகிற நாளை மக்கள் தினம் சீக்கிரமா தீர்மானிப்பாங்க. நாடாளுமன்ற தேர்தல் வரை இருக்குது. அன்பான பெரியவங்களுக்கு ஒரே செய்தி சொல்லி முடிச்சிருக்கோம். அண்ணன் தான் பேச போறாங்க. அண்ணன் பேச வேண்டிய அதை கேட்கறதுக்கு நம்ம இருக்கிறோம். ஒரே செய்தி சொல்லி முடிக்கிறேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவிலிருந்து 2 நாடாளுமன்ற உறுப்பினர், இந்த பக்கம் திமுக காரர், அந்த பக்கம் சிபிஎம் காரர் இல்லையா? இந்த 2 எம்பியும் யாராவது கண்ட பார்த்துருக்கீங்களா 5 வருஷம்? இப்ப இன்னைக்கு என்ன மாசம்? மார்ச் மாசம். இந்த மாசமே நமக்கு தண்ணி தட்டுப்பாடு வந்தாச்சா? டிசம்பர்லயே தட்டுப்பாடு வந்துருச்சு. தண்ணி இவ்வளவு கொடுமையா கிடைக்காம நிலைமை இருக்கு. 15 நாள் 20 நாளைக்கு விட்டா தண்ணி வருதா? சிறுவாணியில தண்ணி நிறுத்திட்டான். சிறுவாணி தண்ணி இந்த மண்ணுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த மண்ணிலே இருந்து பேசிய ஒரே ஒரு தலைவன் தான் இருக்கிறார். நான் சவால் பண்றேன், சேலஞ்ச் பண்றேன். சரியான யாராவது இருந்தாலும் நீங்க எதிர்த்து பேசணும். அந்த எஸ்பி வேலுமணி அவர்கள் மட்டும்தான் சட்டமன்றத்திற்குள்ளே சிறுவாணியில எங்கள் உரிமையை மீட்டுக் கொடு என்று கேட்டார். அவர் மட்டும்தான் மக்களை திரட்டி போராடுகிறார். எங்க போனீங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களே? 10 கோடி லிட்டர் கொடுத்துருந்த சிறுவாணியில 3 கோடி லிட்டர் கொடுக்க போறான். தாகத்தில் சாக போறோம், தண்ணி இல்லாம சாக போற நிலைமை உருவாக்கிட்டான். எதிர்த்து கேட்கிற காலையில இவனே மீண்டும் வாக்கு கேட்டு வருவான். அன்பான மக்கள் யோசிச்சு பார்த்து என்றென்றைக்கும் அது இந்த தொகுதி கொடுத்து வச்சிருந்தீங்க. தமிழ்நாடே எந்த தொகுதியை பார்த்து பொறாமைப்படுகிறதோ அந்த தொகுதியிலே நாம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். அந்த தொகுதியிலே இருக்கிற நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் சொல்லி நீங்க வாக்களிக்க போறதில்லை, உறுதியா வாக்களிக்க போறீங்க. நீங்க மட்டுமல்ல, எல்லாரும் வாக்களிப்பதற்கு நீங்கள் தான் உறுதுணையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த போதை மாஃபியாவிடமிருந்து தமிழ்நாட்டை காக்க முடியும் என்று சொல்லி இந்த மனித சங்கிலி போராட்டம் வெற்றி பெற வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். போதைப் பொருள் தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் அதிமுக சார்பில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குனியமுத்தூரில் முன்னாள் அமைச்சர் கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி தலைமையில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார். அதனை நேரலையில் பார்த்தோம். ஒட்டுமொத்த தமிழகமே போதையில் தள்ளாடுகிற போதைப் பொருள் தமிழகம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் காட்டாற்று வெள்ளமாய் பரவி கிடக்கிறது. போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டிய விடியா திமுக அரசு காவல்துறையை கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. போதைப் பொருள் கடத்தலை கட்டுப்படுத்த முடியாமல் எதிர்கால இளைய தலைமுறை செயல் இழந்திருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியாமல், சிந்திக்க முடியாமல் சமூகம் சீரழிவதை
தன் கண்முன்னே பார்க்க முடியாமல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் தலைமையில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய அந்த செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். ஒட்டுமொத்த தமிழகமும் ஸ்தம்பிக்கிற அளவிற்கு தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பட்டி தொட்டியெல்லாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளுடன் ஆங்காங்கே பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் கலந்து கொண்டு திரளாக இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் ஒட்டுமொத்த தமிழகமும் ஸ்தம்பித்து போகக்கூடிய அளவிற்கு ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. திமுக அரசு பதவியேற்ற 33 மாத கால ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீரழிந்து விட்டிருக்கிறது. தமிழகமே போதைப்பொருள் மாநிலமாகவும் போதைப்பொருளின் குடோனாகவும் போதைப்பொருளின் கேந்திரமாகவும் மாறியிருக்கிறது. எதிர்கால தலைமுறையினர் தங்களது உடல் உறுப்புகளை, சிந்தனைகளை, கல்வியை, ஆரோக்கியத்தை அனைத்தையும் சீரழிக்கக்கூடிய போதைப்பொருள் விற்பனை இந்திய அளவில் தமிழகத்திற்கு மிக பெரும் ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகத்தின் தலைநகரமான சென்னை முதல் கன்னியாகுமரி வரையில் நாள்தோறும் தினம்தோறும் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்படக்கூடிய அந்த செய்திகளை நாம் தினம்தோறும் செய்திகளிலும் தொலைக்காட்சிகளிலும் நாளேடுகளிலும் பார்த்தும் படித்தும் வருகிறோம். அதில் சிறுவர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், அரசு ஊழியர்கள், அப்பாவி மக்கள் என அனைவரும் அடிமையாகி கிடக்கின்றனர். போதைப்பொருள் கடத்தலில் உலக அளவில் ட்ரக் மாஃபியாவோடு திமுக தலைமையில் முழுவதும் தொடர்பு மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரருக்கு திமுக அயலக பிரிவில் பொறுப்பு வழங்கி அழகு பார்த்த கொடுமை எந்த தேசத்திலும் நடைபெறாத ஒரு கொடுமை தமிழகத்தில் அரங்கேறி இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகத்தையே சீரழிக்க நாச வேலைகளில் ஈடுபடுவது உச்சபட்ச வேதனையை அடைய செய்திருக்கிறது. தமிழ் மக்களை மனித செயல்படை விடாமல் போதைப்பொருளின் பயன்பாட்டை எப்படி ஒரு மனிதனை செயலிழக்க செய்கிறது, இதனால் அந்த குடும்பம் எப்படி நடுத்தெருவிற்கு வருகிறது என்ற சூழ்நிலை குறித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் பலமுறை இதை பற்றி எடுத்து பேசியிருக்கிறார். திமுக அரசும் அதனை கண்டும் காணாதது போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் முதலமைச்சரும் காவல்துறையும் முனைப்போடு செயல்பட வேண்டும், அதனை கட்டுப்படுத்த சீரான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல முறை குரல் கொடுத்தும் அதனை கண்டும் காணாமல் இருந்திருக்கிறது. இதனை கண்டித்து பல்வேறு கட்டங்களில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் இதற்கு முன்னதாக நடத்தப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து தற்போது தொடர்ச்சியாக ஒட்டுமொத்த தமிழகமும் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடத்தி வருகிறது. காவல்துறை போதைப் பொருளினுடைய நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல், பயன்பாட்டை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் வாய்மூடி கண்மூடி கும்பகர்ண தூக்கத்தில் உறங்கிக் கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. தற்போது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கொஞ்சம் வந்துடலாம். டிராபிக் உங்களால கொஞ்சம் முன்னாடி வர முடியுமா? கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. டிராபிக் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி, கொஞ்சம் முன்னாடி. தம்பி நீங்களும் வந்துருங்க. முதலமைச்சர், எதிர்கட்சியினுடைய தலைவர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி ஆணையின்படி இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு போதைப் பொருட்களுடைய தலைநகராக மாறக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மாணவர்களையும் பொதுமக்களையும் இளைஞர்களையும் காப்பாற்ற நம்முடைய பொதுச் செயலாளர் ஆணையப்படி தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி தலைமையிலே சென்னையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பகுதிகளிலே இந்த போராட்டம் மக்களுக்காக, இளைஞர்களுக்காக, நம்முடைய தமிழ்நாட்டை காப்பதற்காக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுக சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கின்ற இயக்கங்களில்
அற்புதமான இயக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் துவக்கப்பட்டு அம்மா அவர்கள் வளர்க்கப்பட்டு இன்னைக்கு 2 கோடி தொண்டர்களாக உருவாக்கப்பட்ட நம்முடைய எடப்பாடியார் உருவாக்கப்பட்ட அற்புதமான இயக்கம் அதிமுக. அதிமுக மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக, இளைஞர்களுக்காக போராடக்கூடிய அற்புதமான இயக்கம் அதிமுக. இன்னைக்கு ஒவ்வொரு பிரச்சனையிலும் இந்த திமுக அரசு மக்கள் விரோத அரசாக இன்னைக்கு போதைப் பொருள் மட்டுமல்ல, கொடுத்த வாக்குறுதிகள் மற்றும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த போது அதை கண்டிக்கின்ற கட்சியாக, அதை கண்டிக்கின்ற தலைவராக, எதிர்கட்சி தலைவராக, வருங்கால முதலமைச்சராக கூடிய ஒப்பற்ற தலைவர் எடப்பாடியார் அவர் மட்டும்தான். மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பேசுறதோட சரி, சட்டமன்றத்திலும் எங்களுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் 2.5 மணி நேரம் பேசினார். எதுக்காக பேசினாரு? இந்த போதைப் பொருள் இருக்கவே கூடாது, அறவே சட்ட ஒழுங்கு சீராக இருக்க வேண்டும். காவல்துறை மானியத்தில் தான் பேசினார். காவல்துறை மானியத்துக்கு யார் பொறுப்பு? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். அந்த மானிய கோரிக்கை பேசும்போது 2.5 மணி நேரம் பேசினாங்க. ஆனால் அவர் பேச 2.5 மணி நேரம் தமிழ்நாட்டு மக்களுக்காக, இளைஞர்களுக்காக, தமிழ்நாட்டுடைய மக்களுடைய நலனுக்காக பேசினார். அதெல்லாம் வெளியே வரல. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு டிராபிக் இருந்தாங்க கூட நிறைய இன்னைக்கு வண்டியே போனாலும் பரவாயில்ல நிறைய எடுக்கிறீங்க. தயவு செஞ்சு வெளியே கொண்டு வாங்க. முக்கியமான பிரச்சனைகளை வெளியே கொண்டு வரணும். சில பேர் கொண்டு வரணும், எல்லாத்தையும் குறிப்பிடல. இதை வெளியே வரும்பொழுதுதான் ஒரு முக்கியமான நம்முடைய குழந்தைகள், நம்முடைய தம்பிகள், நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் எதிர்காலம், தமிழ்நாட்டுடைய எதிர்காலம். ஆகவே இன்றைக்கு அதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும். போதைகள் அப்ப இளைஞர்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு ஏங்க நீங்க பேசுறீங்க, மைக் நீங்க பேசுறீங்க ஏங்க, இல்ல அவர்கள் இங்கே வந்து சத்தம் பண்ணி வந்து அவர் பேசுறான்னு கேளுங்க. பேசட்டுமா இல்ல எப்படி இங்க இருந்து சத்தம் போட்டுருக்கீங்க வந்து சொல்றேன். அவர் வந்து அப்படியே டிராபிக் சரி ஒண்ணா நடிச்சிட்டு இருக்காரு. வந்து உங்களுக்கு என்ன திமுக எதிர்த்து எதுவுமே பேசக்கூடாது, அடிமையா இருக்கணும், அவ்வளவுதான். ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்முடைய குழந்தைகளை, இளைஞர்களை, பள்ளி மாணவர்களை, கல்லூரி மாணவர்களை காப்பாற்ற வேண்டும். அந்த நல்லெண்ணத்தில் இன்றைக்கு நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள், எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து இன்னைக்கு கவர்னர் மாளிகைக்கு போய் பெட்டிஷன் கொடுத்தா நானும் கூட போயிருந்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய இன்றைக்கு அத்தனை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இன்றைக்கு எல்லா இளைஞர்களும் இன்றைக்கு சீராக இருக்க வேண்டும், கல்வி இருக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு நல்ல குழந்தைகளாக, மாணவர்களாக பெற்றோர் எப்படி எதிர்பார்க்கிறார்கள், நாளைக்கு பெற்றோர்களை காப்பாற்ற வேண்டும், நாட்டை காப்பாற்ற வேண்டும். அதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் முக்கியமான ஆர்ப்பாட்டம். பொதுமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாடு பாத்தீங்கன்னா இன்றைக்கு நார்த் நல்லா இருக்கும், பல மாநிலங்கள்ல. இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு மிக மோசமான நிலையில. இதை ஆரம்பித்தது? இதுக்கு யார் காரணம்? திமுகவை சேர்ந்த மேற்கு மாவட்ட திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் ஜாபர் சாதிக். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் தான் இன்றைக்கு இதுக்கு முக்கியமா இருக்கு. 2000 கோடி, எவ்வளவு? 2000 கோடி பிடிச்சிருக்காங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து திமுக ஆட்சி வந்த விளையாட்டு மைதானத்தில் திருமண மண்டபங்கள் மது விற்பனைக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. யாராவது கொண்டு வருவாங்களா? சரி, கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடியார் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் எல்லாம் எதிர்த்து அதை நிறுத்தினாங்க. அதே போல இன்னைக்கு தொடர்ந்து ராமேஸ்வரத்தில் பாத்தீங்கன்னா பல கோடி மதிப்பான போதைப் பொருள் கைப்பற்றது. 2000 கோடி அளவில் போதைப் பொருள் பிடிக்கப்பட்டது. அதே போல மதுரையில் 200 கோடி அளவில் போதைப் பொருள் பிடிக்கப்பட்டது. அதே போல கஞ்சா வேட்டையில் 47,976 கிலோ பறிமுதல், ஏறத்தாழ 25,850 நபர்கள் கைதுக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. 4 பேர் கேஸ் போட்டிருக்காங்க, கைது கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. சட்டமன்றத்தில் எடப்பாடி இருக்காங்க. ஆகவே விடியா திமுக அரசின் கொலை,
கொள்ளை, போதைப் பொருள் நடமாட்டம், பாலியல் வன்முறை என்று தொடர்ந்து இந்த பிரச்சனையை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. கோவை மாவட்ட புறநகர் பகுதிகள் கஞ்சா செடி வளர்ப்பு, கஞ்சா சாகுபடி உட்பட போதைப் பொருட்கள் நடமாட்டம் கொடிகட்டி பறக்கிறது. காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்க்கிறது. நீ பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு காவல்துறை பொறுப்பாளர்களுக்கும் உங்களுக்கு குழந்தைகள் இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா அந்த திமுக அரசுக்கு திமுகவுக்கு அடிமை இல்லாம இளைஞர்களை காப்பாத்துங்க, குழந்தைகளை காப்பாத்துங்க, மனசாட்சியோட மக்கள் வழிபடுத்த சம்பளம் வாங்கக்கூடிய நடந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தொடர்ந்து இன்னைக்கு இந்த திமுக ஆட்சி வந்த பின்னால் எந்த திட்டம் கிடைக்கும்? கோவை மாவட்டத்தில் பேசினாங்க, கல்யாண சுந்தரம் பேசினாரு, அதே போல இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தோ பசவன் பேசினாங்க, இங்க இருக்கக்கூடிய ஏற்பாடு மதன் போன்றவங்க எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க. பாத்தீங்கன்னா இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்தது. நீங்க இந்த ரோடெல்லாம் இன்னைக்கு அவங்க அகலப்படுத்தி போட்டு நம்ம தான் காரணம். கோயம்புத்தூருக்கு ரோடு, சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குடி திட்டம், அரசு மருத்துவ மேம்பாடு சொல்லிட்டே இருக்கலாம். 50 ஆண்டுகள் வளர்ச்சி நம்ம கொடுத்திருக்கிறோம். திமுக ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு ஒண்ணுமே கொண்டு வரல, எந்த திட்டம் கொண்டு வரல. அது மட்டுமல்ல, இன்னைக்கு 5 வருஷம் முடிஞ்சிருச்சா எம்பி யாராவது பார்த்திருக்கீங்களா? எம்பி யாராவது பார்த்திருக்கீங்களா? 5 வருஷம் ஆயிடுச்சு திமுக ஜெயிச்சு போய் திரும்ப பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் சொல்றார் 40 எம்பி ஜெயிக்கணும், 38 எம்பி ஜெயிச்சியே தண்டமா இருக்கிறாங்க. எதுக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்காங்க, சீட்டை ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஆகவே இன்றைக்கு தேர்தல் நேரத்தில் மட்டும் வருவாங்க, உங்களை ஏமாத்தி உள்ளாட்சி தேர்தல் எப்படி கொலுசு எல்லாம் கொடுத்து டிசைன் ஏமாத்துனாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆகவே இன்றைக்கு நீங்க எல்லாம் இப்ப ஏமாற மாட்டேங்க, தெளிவா இருக்கிறீங்க. எந்த திட்டம் தராத, எதுவுமே செய்யாத இந்த திமுக அரசுக்கு நீங்க பாடம் கற்றுக்க. இன்றைக்கு இங்கே எடப்பாடி அவர்கள் யாரை வேட்பாளராக இருந்தாலும் நீங்கள் இரட்டை இலட்சணத்தில் வாக்களிக்க வேண்டும். நம்முடைய கூட்டணி கட்சியில் யார் இருந்தாலும் அவருக்கு வாக்களிக்க. எடப்பாடி நாட்டின் எதிர்காலம். எடப்பாடி அற்புதமாக ஆட்சி நடந்தது. 7.5% இடஒதுக்கீடு. கோவை மாவட்டத்துக்கு அத்திக்கிட்டு வள திட்டம் கேட்ட நிதியெல்லாம் கொடுத்தார். இன்னைக்கு கேரளாவில் எனக்கு பேசினார் தம்பி சட்டமன்றத்தில் நான் கேள்வி கேட்டேன். சிறுவாணி குடிநீர் நம்ம கூடுதலாக கொடுத்துருக்க குடிநீருக்கு இன்னைக்கு அந்த தண்ணி கேரளா நிறுத்துறாங்க. கேள்வி கேட்க நாதி இல்லை. எங்க யார்கிட்ட போய் சொல்றது மக்களுக்கு தெரியல. இதுதான் சூழ்நிலை. இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் கண்டிப்பாக எடப்பாடி முதலமைச்சராக வர வேண்டும். அவர் வருவார். இந்த போதைப் பொருள் பிரச்சனை மட்டும் தயவு செஞ்சு இருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்கள் தயவு செஞ்சு இதை தனி கவனம் எடுத்துக்கங்க. காவல்துறைக்கு வேண்டுகோளாக கூட வைக்கிறோம். கண்டிப்பாக இந்த அரசு இதோட முற்றிலும் எங்களது எடப்பாடியார் பொதுச் செயலாளர்கள் சொன்னது போல ஒரு துளி போதைப் பொருள் கூட இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில். ஆகவே போதைப் பொருள் முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அரசியல் எல்லாம். கண்டிப்பா போதைப் பொருள் இருக்கக்கூடாது. அது அற்புதமான மக்களுக்கான இளைஞர்களுக்கான இந்த போராட்டம் வெற்றி போராட்டமாக எடப்பாடியார் தலைமையிலே சென்னையில் ஆரம்பித்து தமிழ்நாடு முழுவதும் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இதுக்கு பின்னாலாவது இந்த அரசு விழித்துக் கொண்டு இந்த போதைப் பொருளை முற்றிலுமாக தடுக்க வேண்டும் என்று கேட்டு வருகின்ற தேர்தலை மறந்து விடார்கள். எடப்பாடியார் அவர்கள் யாரை வேட்பாளர் நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை சின்னத்துக்கு வாக்களிக்க கேட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த பகுதி செயலர் உட்பட வாடிக்கையாளர் உட்பட இவருடைய அத்தனை நிர்வாகிகளுக்கு விஞ்ஞான மனமான நன்றி கூறி நன்றி வணக்கம். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் அதிமுக சார்பில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குனியமுத்தூரில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. அதில் தலைமை நிலைய செயலாளர் உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். போதைப் பொருளை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து கோவையில் குனியமுத்தூர் தொகுதிக்குட்பட்ட இடங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது அதிமுகவுடைய தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம்.
சரியா போலாமா தம்பி? தம்பி போலாம். இன்றைக்கு கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி ஆணையின்படி திமுக அரசை கண்டித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போதைப் பொருள் அதிகரிப்பையும் இன்றைக்கு திமுக அரசுடைய பொறுப்பாளர் ஜாஃபர் சாதிக் அவர்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு 2000 கோடிக்கு மேல் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதில் சம்பந்தப்பட்டவர்களை நடவடிக்கை எடுக்கவும், அதே போல தமிழ்நாட்டிலே அறவே ஒரு துளி கூட போதைப் பொருள் இருக்கக்கூடாது என்று அந்த முடிவிலே எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் அறிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையிலே சென்னையிலே எடப்பாடி தலைமையிலும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி என்று அனைத்து நகரங்களிலும் இன்றைக்கு மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தின் வாயிலாக திமுக அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும், முதலமைச்சர் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய இளைஞர்களுடைய எதிர்காலம், தமிழ்நாட்டுடைய மாணவர்களுடைய எதிர்காலம், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கூடிய இருப்பதை தடுக்க வேண்டும். அதுக்கு இந்த அரசு விழித்துக் கொண்டு உடனடியாக போதைப் பொருளை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம், மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தின் மூலம், எங்களது பொதுச் செயலாளர் இன்றைக்கு அறிவித்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் இதுக்கு பின்னால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே தமிழ்நாட்டில் திமுக அரசு வந்த பின்னால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இன்னைக்கு போதைப் பொருள் மட்டுமில்ல, சட்ட ஒழுங்கு, இன்றைக்கு கோவை மாவட்டத்தை எடுத்தீங்கன்னா எந்த வளர்ச்சியும் கிடையாது. இந்த வளர்ச்சியெல்லாம் கிடையாது. இன்றைக்கு குடிநீர் பிரச்சனை, சிறுவாணி குடிநீர் பிரச்சனை, அதே போல பார்த்தீங்கன்னா எந்த திட்டம் 3 வருஷம் செய்யல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்றைக்கு மாணவர்கள், இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இதை உடனடியாக தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாட்டுடைய வருங்கால முதலமைச்சர் இதுக்கு முன்னெடுத்து கடுமையாக போராடி கொண்டிருக்கார்கள். அதுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். கண்டிப்பாக இந்த அரசு இதை போதைப் பொருளை நிறுத்த வேண்டும், தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் போதைப் பொருளை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதிக்குட்பட்ட குனியமுத்தூர் பகுதியில் அதிமுக சார்பில் மாபெரும் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் அதிமுகவினுடைய தலைமை நிலைய செயலாளர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றிய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம்.